குழந்தைங்களா, யாருது? அட, நம்ம ஓல்ட் மேன். இங்க வாங்க. வாங்க. ஐயோ. ஹாய் ஓல்ட் மேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம் தாத்தா. நான் அப்பல இருந்து உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னப்பா? இவ்ளோ பெரிய தாடியை வளர்த்து வச்சிருக்கீங்களே, இது நீங்களா வளர்த்ததா இல்ல நீங்க கடையில வாங்கி ஒட்டி வச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன டவுட் தானே கேட்டேன், அதுக்கு போய் முடிக்கணுமா? தானா வளர்ந்ததுப்பா. ஓகே ஓகே. ஏன்பா, நீங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கௌரி மட்டும் ஏன் உம்முன்னு இருக்கா? அவங்க டீச்சர் அவளை வெளியில முட்டிக்கால் போட வச்சுட்டாங்களா? ஹலோ, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நாங்க எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு? வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. ஏம்மா என் மேல இவ்வளவு கோபமா இருக்க? ஆனா எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லம்மா. நான் ஏன் உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கேன் தெரியுமா? உங்க வயசுல எனக்கு ஒரு பேரன் இருந்தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. போய், இந்த ஆள் சொல்றது எல்லாமே போய், எல்லாமே நடிப்பு. நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்லணும்? கௌரி தாத்தா கிட்டயும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. குழந்தை ஏன் வாயை மட்டும் அசைக்குது? ஆமா தாத்தா, அது கௌரி கண்டுபிடிச்ச புது விளையாட்டு. சரி, அதை விடுங்க தாத்தா. நீங்க ஏதோ உங்க பேரனை பத்தி சொல்ல வந்தீங்களே, அது கொஞ்சம் சொல்லுங்க. அதுவா, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப என் பேரன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சொன்னேன்ல, அவனோட நினைவு நாள் இன்னைக்கு. என் பேரனுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். அவன் நினைவு நாளான இன்னைக்கு நீங்க 4 பேரும் என் வீட்டுக்கு வந்து சமோசா சாப்பிட்டீங்கன்னா என் பேரனே நேரில் வந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வருவீங்களா? வேண்டாம், யாரும் போகாதீங்க. இவரு நம்ம 4 பேரையும் கொல்ல பாக்குறாரு. ஹலோ, இவங்க யாருமே வரதா இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. வர மாட்டீங்களா? வர வைக்கிறேன். கௌரி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? அந்த தாத்தா யாரு? அவர் ஏன் நம்மள கொலை பார்க்கணும்? கௌதம் ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கேளு. கௌரி, இவர் ரொம்ப நல்ல தாத்தாடி. இவர் மேல ஏண்டி நீ வீணா பழி சுமத்துற? சந்தியா, நீ உன் வாயை மூடிட்டு. உனக்கு ஒரு விஷயமும் தெரியாது. என்னம்மா இது? ஏம்மா இப்படி நடந்துக்கிற? நீ பேசாத. உன்னை நான் கிளம்புன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? கிளம்பு. ஏ கௌரி, நீயும் ஒரு 10 காசு செலவு பண்ணி ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டேன். ஓசியா கடிச்சாலும் அதை தடுத்து விட்டுருவ. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏய் தின்னி பண்டாரமே, உனக்கு ஸ்நாக்ஸ் தானே தேவை? நான் உனக்கு வாங்கி தரேன். ஆனா இந்த ஆளு கூட மட்டும் நீ போகாத. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீ நாளைக்கு வாங்கிட்டா, இன்னைக்கு இந்த தாத்தா கூட போய் சமோசா சாப்பிடுறேன். ஐயோ பாலு ப்ளீஸ். சரிப்பா, கௌரி இவ்வளவு தூரம் என் மேல நம்பிக்கை இல்லாம சொல்றப்போ நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். நான் வர்றேன். தாத்தா, ஒரு நிமிஷம். கௌரி தடுத்தாலும் உங்க சமோசாக்காக இல்லாட்டியும் உங்க பேரன் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்காக நாங்க வரோம். டேய் கௌதம், நீ வரலனா விடு கௌரி, அதுக்கு ஏன் எங்களை தடுக்கிற? தாத்தா, இன்னைக்கு ஸ்கூல் விட்டோனே நாங்க உங்க குடிசைக்கு வரோம். சந்தோஷமா வாங்கப்பா. நாங்க வரோம் தாத்தா. வாங்க. பை ஓல்ட் மேன். பை தாத்தா.
பேரும் போறேன்னு சொல்லிட்டாங்களே, இவங்களை நம்மளால தடுக்கவே முடியலையே. இவங்களை காப்பாத்த நானும் போயாகணுமே. பசங்களா, இந்த தாத்தா பேச்ச மதிச்சு என் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சுட சுட சமோசா கொண்டு வந்திருக்க. உங்க இஷ்டம் போல சாப்பிடுங்க. சாப்பிடு பண்ண. இந்தா, நீ உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்க. போதுமா? இந்தாப்பா, நீயும் எடுத்துக்க. அடடே, வாமா கௌரி, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வா, நீயும் இவங்களோட உட்காந்து சமோசா சாப்பிடு. ஹலோ, நான் ஒண்ணு இங்க உட்காந்து சமோசா சாப்பிட்டு போக வரல. பின்ன நாங்கெல்லாம் சாப்பிடுறது ரேடிக்கோ பக்கம் வந்தியா? தபேர், இதான் சமோசா. இது எப்படி சாப்பிடணும் எனக்கு தெரியுமா? என்ன பார்த்து கத்துக்கோ. வேண்டாம் பாலு, நான் சீரியஸா சொல்றேன், சாப்பிடாத. ஏமா கௌரி, ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்கிற குழந்தைங்கள இப்படி தடுத்து நிறுத்துறியே, உனக்கே நியாயமா இருக்கா? நீ பேசாத, நீ கெட்டவன். நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க. இத சாப்பிட்டா இவங்க எல்லாருக்கும் என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா இவங்களை எல்லாம் கொல்றதுக்காக இந்த சமோசால நான் விஷம் வச்சிருக்கேன்னு சொல்றியா? ஆமா. அப்படி நான் விஷம் கலந்திருந்தா நானே முதல் பலி ஆகுறேன். எவ்வளவு ருசிச்சு சாப்பிடுறாரு. நம்மளதான் இந்த கௌரி சாப்பிட விட மாட்டேங்கிறான். பாத்தீங்களா, ஒரு முழு சமோசாவை மென்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுல நிஜமாவே நான் விஷம் கலந்திருந்தேன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நீங்களும் என் கூட சாப்பிடணும். ஓகேவா? தாத்தா, நீங்க மனுஷன் தாத்தா. விஷம் கலக்காத சமோசாவை சாப்பிட்டா நீங்க எப்படி தாத்தா சாவீங்க? அதானே, உங்க மேல இருக்கிற பகையில தான் கௌரி இப்படி சொல்லிருக்கா. டேய் கௌதம், என்ன கொல்லாதடா ப்ளீஸ். ஆஹா, கௌரி, என்னமா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாத்தா எங்களை கொண்டாடுவாருன்னு சொன்னேன். இப்போ என்னன்னா கௌதம் என்ன கொல்லுது அப்படின்ற. உனக்கு என்னாச்சு? வாட் ஹேப்பன் டு யூ? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஒருத்தர் என் புத்திய பேதலிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். கௌரி என்ன சந்தேகப்படுறா. வேண்டாம்ப்பா, நீங்களாம் அவ பேச்சே கேளுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க ஏன் 2 பேரும் லூசுத்தனமா நடந்துக்கிறீங்க? கையில சமோசாவை கொடுத்துட்டு சாப்பிட கூடாதுன்னா அது எந்த ஒரு நியாயம்? எப்பா, நான் இல்லப்பா, கௌரி தான். இதோ பாருங்க, என்னால இப்போ வெயிட் பண்ண முடியாது. ஊறுது, நான் சாப்பிட்டே தீரணும். பாலு, வா, உம்மா கத்தல் கோவ. ஏய், உன் முண்டுக்குள்ள விட்டு அப்படி பார்க்காதீ. சாப்பிடு, வயிறு வலிக்க போகுது. சாப்பிடுறா. எனக்கு தேவையில்லை. போடி போ, எல்லாரையும் அழிக்காம விட மாட்டேன். ரத்தம், ரத்தம் வேண்டும். எங்கே ரத்தம்? எங்கே என் வேட்டை? எங்கே மனிதர்கள்? எங்கே எங்கே போய் தொலைந்தார்கள்? நித்தம் வேண்டும் ரத்தம்.
இன்று கிடைக்கவில்லையே, என்ன குற்றம்? நேரமோ நடுநிசி, வயிற்றிலே கடும் பசி, அகப்படுவோரை புசி, நாக்கில் வேண்டும் ரத்த ருசி. ஏய் மூசா, தந்திரமா நாடகமாடி என்ன சிறப்பிடிச்ச உன்ன சும்மா விட மாட்டேன்டா. என்ன செய்வ? என்ன செய்வேனா? தகவல் கிடைத்து என் தலைவர் மொகாம்போ வந்து என்னை சிறை விடுவிக்கட்டும். அப்புறம் பாரு நான் என்ன செய்கிறேன் என்று. உன் தலைவனை இங்க வர வைக்கதானே நான் உன்னையே சிறைப்பிடிச்சிருக்கேன். அவனை எதுக்கு மூசா இங்க வரவழைச்சுக்கிட்டு? இதே மாதிரி தந்திரமா இந்த ரத்த கட்டணங்களை சிறப்பிடிச்சு நாமளே ஒவ்வொன்றா இதுங்களை அழிச்சிருவோம். ஆமா மூசா, கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட வேணாம். முதல்ல இதை அழிச்சிருவோம். நான் வேணா இதை அழிக்கட்டுமா மூசா? இல்லம்மா, இதை அழிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு நம்மோட சக்தியை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இல்ல. இதை இப்படியே சிறையோட கொண்டு போய் வெளியில வச்சா போதும். உதிக்க போற சூரியனோட முதல் கதிர் இது மேல பட்டதும் இது எரிஞ்சு பஸ்பமாகிவிடும். ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம், என்ன வெளியே கொண்டு போக வேண்டாம், என்ன அழிக்க வேண்டாம். அடச்சி, வாய மூடு. உன்னை அழிக்காம வீட்டுல இருக்கிற கொல்லுல வச்சு அழகு பார்க்க முடியும்? நல்லதோ கெட்டதோ, உயிர் பயங்கிறது உயிருள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் வரும் போல இருக்கு. அவளோட முகத்தை பாருங்களேன், எவ்வளவு மரண பயம்னு. நல்லா பயப்பட்டோம். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வராதோன்னு பாடின மாதிரி இவங்களால அழிக்கப்பட்டவங்களா எப்படி பயந்துருப்பாங்கன்னு இதுங்களுக்கு தெரிய வேண்டாம்? தெரிஞ்சா மட்டும் இதுங்க ரத்தம் குடிக்கிறத விட்டுட்டு மினரல் வாட்டரை குடிக்க போகுதுக்கா. ஆமாமா, சாத்தானுக்கு வேதம் ஓதுறது வேஸ்ட் தான். இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு அம்மா இங்க இல்லாத போயிட்டாங்களே. கவலைப்படாதீங்க, இந்நேரம் பிரசவம் முடிஞ்சிருக்கும். அத்தை சீக்கிரமா வந்துருவாங்க. இன்னைக்கு நம்மளால ரத்த வேட்டை தான் ஆட முடியலனாலும் எதிரி முகாமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி மூசா, இப்ப என்ன பண்ணலாம்? விடிய போகுதுப்பா. விடியறதுக்குள்ள இது இதோட இடத்துல இல்லைன்னா அந்த மொஹாம்போ அலறுவான். ஆனா அவனால பகல்ல வெளியே வர முடியாது. இருட்டாகிற வரைக்கும் அவன் அங்க தவியோன்னு தவிச்சுட்டு ராத்திரி ஆனதும் கண்டிப்பா இங்க வருவான். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாங்க. ஒழிந்தார் துர்முகி. தலைவருக்கு தெரிவித்தாக வேண்டுமே. தெரியாவிட்டால் இவள் மாட்டியது நமக்கு தெரியும் என்ற விஷயம் தலைவருக்கு தெரிந்தால் நமக்கு ஆப்புதான். சொல்லிவிடுவோம். முடிந்தால் காப்பாற்றட்டும், ஒழிந்தால் துர்முகி. அடுத்த தளபதி நாம் தான். தலைவா, ஏன் இப்படி கவலைப்படுகிறீர்கள்? இக்கணமோ மறுகணமோ தளபதியும் அகோரனும் வந்துவிடலாம். இல்லை ராசாத்தி, வெற்றியோ தோல்வியோ விடிவெள்ளி முளைத்து விட்டால் வேட்டையை முடித்துக் கொண்டு இருப்பிடம் திரும்பியாக வேண்டும். இரத்த கோட்டேரியின் இந்த நீதியை புதிதாக வந்த நீயே புரிந்து கொண்டிருக்கும் பொழுது துர்முகியும் அகோரனும் எப்படி மறந்தார்கள்? சரி, அகோரன் தான் முட்டாள், அவனை விடு. ஆனால் துர்முகி வரட்டும்.
இந்த சந்தோஷம் தப்பா சரியா எனக்கே தெரியலையே. ஆனா என்னுடைய எதிரி துர்முகி ஒரு பொது எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டா. அவன் அவளை அழிச்சிட்டா. அப்புறம் நாம தான் தளபதி. ஆனா தான் அன்புக்குரியவ மாட்டினத தலைவர் அப்படியே அவ விட்டுருவாரு? ச்சே, என்னடா அது? என்னால சந்தோஷப்படவும் முடியல, துக்கப்படவும் முடியல. சச்ச என்ன புறப்படாது. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம தகவலை சொல்லிடுவோம். தலைவரை முகாம்போ, துர்முகி எங்கே அகோரா? அது விடிய போகிறது. துர்முகி எங்கே? மன்னிக்க வேண்டும். யாரை? என்னை. எதற்கு? ஒரு துயர செய்தியை சொல்வதற்கு. அகோரா, துர்முகியை மூசா சிறைப்பிடித்து விட்டான். உண்மையாகவா? உண்மைதான் தலைவா. செடி அழிந்த போதே அவன் செப்படி வித்தைகள் செய்யக்கூடும் என்று ஐயப்பட்டேன். நான் ஐயப்பட்டது சரியாகத்தான் போய்விட்டது. எங்கே, எப்படி மூசா துர்முகியை சிறைப்பிடித்தான்? யாம் அறியோம் தலைவா. பின் எப்படி உனக்கு தெரியும்? அது வேட்டையாடி விட்டு யாரும் அகப்படாததால் இருப்பிடம் திரும்பிக் கொண்டிருந்தேன். வழியில் மூசாவின் வீடு. சரி, எதிரி முகாமில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் என்று வீட்டை நெருங்கி ஜன்னல் வழியே உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கே துர்முகி கடும் கோபமாக மூசாவின் மந்திர கூண்டில் சிறைப்பட்டு கிடந்தாள். மூசாவின் குடும்பத்தாரும் மிகவும் சந்தோஷமாக. நிறுத்து. சரி, நமக்குத்தான் மறையக்கூடிய சக்தி இருக்கிறது. பின்பு எப்படி துர்முகி அவனிடம் மாட்டிக்கொண்டாள்? தெரியவில்லையே தலைவா. நான் பார்த்த பொழுது துர்முகி அவனிடம் சிறைப்பட்டிருந்தாள். இதில் உன் திருவிளையாடல் ஒன்றும் இல்லையே. ஐயோ, என்ன தலைவா இது? அப்படி இருந்தால் அழிவு உனக்குத்தான். துர்முகிக்கும் எனக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கிறது. அதற்காக எதிரியிடம் அவளை மாட்டிவிடும் அளவிற்கு நான் இனத்துரோகி இல்லை. அதை தாங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அகோரா, மாட்டிக்கொண்ட தளபதியை மீட்க நீர் எதுவும் முயற்சி செய்யவில்லையா? மொத்த குடும்பமும் சுற்றி நின்று குதூகலித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஏதாவது செய்ய போயிருந்தால் அவர்கள் என்னையும் சேர்த்தல்லவா சிறைப்பிடித்திருப்பார்கள். அதோடு விடியல் பொழுது வேறு நெருங்கிவிட்டது. நான் என்ன செய்ய முடியும் ராசாத்தி? ஆமா, பொழுது மட்டும் இருந்திருந்தால் போர்க்களம் பூண்டிருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியாதா? தலைவா, என்ன நிறுத்து. என் தளபதியை நானே மீட்க வேண்டும். அதற்கு நான் யோசிக்க வேண்டும். இருவரும் இடத்தை காலி செய்யுங்கள். சரி, போங்கள். வேற யாரா நடுவுல போட்டது? அவசரத்துக்கு ஓடக்கூட முடியும்.